சனி பகவான் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போறாரு, நீங்க என்னென்ன விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். தொழில், வேலை, குடும்ப வாழ்க்கை, நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கீங்களோ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நடக்குமா, நடக்காது? என்னென்ன மாற்றங்களை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரப் போகிறீங்க? சனி பகவான் உங்க லைஃப்ல நினைச்சதை கொடுக்க போறார். என்ன விஷயங்கள்ல கவனம் இருக்குங்கிறதையும் ஸ்கிப் பண்ணாம நீங்க வீடியோ முழுமையா பாருங்க. துல்லியமான முறையில கணிச்சு நான் கொடுத்துருக்கேன், பயன்படுத்திக்கோங்க. நீங்க மட்டும் பயன்படுத்தினா போதாது, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்க லைஃபும் பிரகாசமா இருக்கும், உங்கள் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை அற்புதமாக நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு தன்னுடைய பயணத்தை தொடங்கும் காலத்தில் 12 ராசி அன்பர்களுக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆனால் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும். ஏற்கனவே ஒரு வருடத்துக்கு முன்னாடி நானே நம்முடைய மார்ச் மாதத்தில் 2025 எண்டில் நம்ம என்ன சொன்னோம்னா, சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னது உண்மைதான். அப்புறம் இப்பயும் பலபடியும் சனி பகவான் நம்முடைய மீனராசிக்கு திரும்பி வரான்னு சொல்கிறோமே அப்படின்னு சில கேள்விகள் வைக்கலாம். அதாவது வாக்கிய பஞ்சாங்கம் மற்றும் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு 2 பஞ்சாங்கங்கள் தற்போது அதிகமான முறையில் நடைமுறையில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் மேக்சிமம் ஜாதக கணிதம் எடுக்கிறோம், பார்க்குறோம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பார்த்திங்கன்னா நம்முடைய கோவில்களில் ரொம்ப அதிகமாக நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஒரு சில நம்முடைய ஜோதிட அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் வாக்கிய பஞ்சாங்க முறையை தான் தன்னுடைய வாழ்க்கை நடைபயணம், அதாவது வாழ்க்கையில் நடக்கிற விஷயமாக மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்கும் நம்முடைய நேயர்களுக்காக இந்த சனி பெயர்ச்சி என்று நம்ம வீடியோ பதிவிடுறோம். ஸோ எல்லாருமே வீடியோ பாருங்கள். என்னதான் இருந்தாலும் சனி பகவான் ஏற்கனவே நம்மளுடைய திருக்கணித முறைப்படி மீனத்தில் தான் இருக்கார். ஸோ அதே மீன ராசிக்குள்ளே தான் சனி பகவான் எங்கே வராரு, இப்போ கும்பத்துலேருந்து மீனத்துக்கு வராரு. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இப்படி பார்க்கும்பொழுது சனி பெயர்ச்சியின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ முழுமையாக பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு சொல்லக்கூடிய அவர் மீனத்துக்கு செல்லக்கூடிய இந்த காலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி, அதுதான் முக்கியம். புரியுதா உங்களுக்கு? வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் இந்த 2026 மார்ச்சில் 6ஆம் தேதி அவர் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய 5ஆம் இடத்துக்கு செல்றார். ஓகேவா? அப்போ 5ஆம் இடம் சனி பகவான் செல்வது மூலமாக உங்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னா, நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கஷ்டமாக இருந்தீங்களோ அதெல்லாம் நன்மையாக மாறப்போகுது. புரியுதா உங்களுக்கு? கடன் பிரச்சனை சிக்கி தவிச்சு, எப்பா சாமி முடியலடா சாமி, எப்படி கடன் வாங்கினே தெரில, இப்போ ஒரு பெரிய கடன் இருக்குது, இந்த கடனை அடைக்க முடியும், நான் வர்ற பாடு என்னால் முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா கடன் உறுதியாக உங்களுடைய உழைப்பின் மூலமாக, உங்களுடைய சொன்னால் உங்களுடைய தன்னம்பிக்கையின் மூலமாக நீங்கள் செய்ய போகிறீங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயமும் சொல்லலாம். தன்னம்பிக்கைன்னு ஒரு வார்த்தையை கொடுத்தேன். ஸோ இது ஏன் தன்னம்பிக்கை கொடுத்தேன்னா, சனி பகவான் கும்ப ராசியில் உங்களுடைய 10ஆம் வீடு, அதாவது உங்களுடைய விருச்சிக ராசியை 10ஆம் பார்வை மூலமாக பார்த்தார். ஸோ இந்த பார்வை விலக போகுது. எப்பொழுதுமே சனி பகவான் பார்த்த இடம் கொஞ்சம் பாதிப்படையும். ஓகேவா? அப்போ உங்களை பார்த்தனால கொஞ்சம் பாதிப்படையில, அதிகமான பாதிப்படைஞ்சி, நிறைய லாக், உங்களுடைய மன அழுத்தம், உங்களுக்குள்ளேயே ஒரு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க, ப்ரொஃபைட்டாக இருக்கீங்க, நேர்மையாக இருக்கீங்க, உண்மையாக இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துச்சு, உருவாக்குனாங்க. வந்துச்சுங்கிறத விட உருவாக்கப்பட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களை டிஸ்கரேஜ் பண்ணி உங்களுடைய என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய வில் பவரை டிஸ்கரேஜ் பண்ணியே கொண்டு போயிட்டாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு டிப்ரெஷனில் மாட்டினீங்க. ஸோ அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர போகிறீங்க.
உங்களுக்குள்ள ஒரு ஒரு ஆன்மா உண்டு, அந்த ஆன்மாவுக்கு ஒரு பவர் உண்டுங்கிறத நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆத்ம பலம் மூலமாக வெளிக்காட்ட போகிறீங்க. வேறு லெவலில் வர போகிறீங்க. உங்களை யாரெல்லாம் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, நீ எதுக்குமே சரியான ஒரு நபர் அல்ல அப்படின்னு கஷ்டப்படுத்தினாங்களோ காயப்படுத்தினாங்களோ, அதே நபர் இன்னும் 2.5 வருடத்துக்குள் உன்னை மாதிரி உண்டா, உன்னை நான் மிஸ் பண்ணிட்டேன், உன்னை போய் நான் மிஸ் பண்ணிட்டேனேன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய காலம் இது. ஓகேவா? சனி பகவான் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வேலையில் இடமாற்றம் வேணும், வேலை நல்லா வேலை பார்த்து கூட ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லை, வேலையில் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்க, வேலையே பார்க்காத வேலை வெட்டி பார்க்காத நபருக்கு கொடுக்குற மரியாதையை அதிக நேரம் ஒதுக்கி கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு 15 மணி நேரம் நம்மளுடைய நிறுவனத்துக்காக தன்னுடைய கம்பெனிக்காக ஒதுக்கின உங்களை ஒரு ஒரு சரியான ஒரு அணுகுமுறை உங்களுக்கு கொடுக்கல, உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கல, உங்களுக்கான ஒரு பொருளாதாரம் கொடுக்கல. ஸோ இதில் நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன் இருக்கீங்க. ஸோ எப்படியா வேறு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய வேலை கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு கம்பெனிக்கு போனால் என் சந்தோஷம் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியிலேருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து நம்மளுடைய சனி பகவான் உங்களுக்கு இன்னொரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். நம்ம விருச்சிகராசி என்பவர்களை யாரெல்லாம் சொந்த தொழில் தொடங்கணும், தொழில் தொடங்கி வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்களுக்கு இதுதான் சரியான காலம். வேலையில் மாற்றம் உண்டு அப்படின்னு சொன்ன மாதிரி தொழிலில் ஒரு ஏற்றம் உண்டு. சொந்த தொழில் தொடங்கலாம், அதுவும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் தொடங்கணும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் தனிப்பட்ட முறையில் தொடங்குங்க, யாரையும் நம்பி தொடங்காதீங்க. உங்கள் மேலே தன்னம்பிக்கை வச்சு இப்போ தொடங்குங்க, நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஏற்கனவே சொந்த தொழிலில் இருக்கீங்க, ஒரு ஊஞ்சல் ஆட வேண்டிய நிலைமை இருக்குன்னா, அதாவது என்ன ஊஞ்சல் ஆடினா நீங்கள் மூடுவோமா, இல்லை கம்பெனி நடத்துவோமா, கடையை திறப்போமா, இல்லை டோட்டலாகவே பூட்டிடுவோமா, அப்படிலாம் ஒரு தாட் உங்களுக்கு வருது அப்படின்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அந்த நிலையிலேருந்து மாற போகிறீங்க. கட்டாயமாக தொழிலில் ஒரு அந்தஸ்து, ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிரகம் கொடுக்க போகிறது என்பது உண்மை. சரி, இவ்வளவு உண்மைகள் நன்மைகள் ஓகே. நீங்கள் என்ன விஷயங்களில் சனி பகவான் உங்களுக்கு கவனம் என்ற சொல்ல உணர்த்துறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுடைய வார்த்தையில் கவனம் தேவை. தேவையில்லாமல் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது, தேவையில்லாமல் யாருக்கும் பணம் கொடுத்து மாட்டிக்கிறக்கூடாது. இந்தாங்க பணத்தை வச்சுக்கோங்க நல்லா இருங்கன்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஓகேவா? நல்லா இருங்கன்னு சொல்கிறது தப்பு கிடையாது, பணத்தை கொடுத்து நீங்கள் ஏமாறக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ நல்லா இருங்கன்னு சொல்லி வாழ்த்துங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ஆகிக்கோங்க, நீங்கள் தெளிவாகிக்கோங்க, நீங்கள் சிறப்பாகிக்கோங்க, நீங்கள் மகிழ்ச்சி ஆகிக்கோங்க. அதுக்கப்புறம் மற்றவங்கள வாழ வைங்க. இப்போ வரையும் நீங்கள் மற்றவங்கள வாழ வச்சு உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டீங்க. அப்போ நீங்கள் பொருளாதார விஷயங்களில் கவனம், அதே போல் வாக்கு கொடுக்கறதுல கவனம், குடும்பம் ஏதாவது ஒரு விஷயங்களை குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்கன்னா விட்டு கொடுத்து போகிறதுல கவனம். புரியுதா? அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாராச்சும் உங்களை பற்றி உங்கள் கணவர்கிட்டையோ அல்லது உங்களை பற்றி உங்களுடைய மனைவிட்டையோ ஏதாவது தவறாக சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய பார்ட்னரை கூட்டு வச்சு பொறுமையாக பேசுங்க. என் மேலே எந்த தப்பும் இல்லை, ஓ மேலேயும் எந்த தப்பு இல்லை, நமக்கு பிரச்சனையே யாருன்னா நம்ம சார்ந்தவங்க தான், நம்ம அவங்கள பற்றி யோசிக்காமல் நமக்காக வாழ்வோன்னு புரிய வைங்க. பிரச்சனை கிடையாது. புதுசாக நண்பர்கள்லாம் வருவாங்க, ஏன்னா நீங்கள் இப்போ நல்லா இருக்க போகிறீங்க. ஓகேவா? இன்னும் பழைய அதாவது பழைய விட்டு போன உறவு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய உறவுன்னு வருவாங்க. தயவு செய்து இருக்கிறத வச்சு நிம்மதியாக வாழுங்க, இல்லைன்னா உங்களுக்காக வாழுங்க. அதை விட்டுட்டு புதுசாக என்ட்ரி பண்ணிவிட்டு திரும்பவும் கஷ்டப்படாதீங்க. ஓகேவா? இப்போ வர புதிய உறவுகள் எல்லாமே உங்களை பிரச்சனை பண்ணும். ஓகேவா? இப்போ பிரச்சனை பண்ணதோ இல்லையா, இன்னும் 1 வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணிடும். அதனால் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லது. ஓகே? ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருங்க. உங்களை விட வயது மூத்தவர்கள் உங்களிடம் தேவையில்லாத விவாதம் பண்ணுறாங்க, தேவையில்லாத உங்களை ஆர்குமெண்ட் பண்ணுறாங்கன்னா, ஸோ அவங்ககிட்ட தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, நான் உங்கள்கிட்ட பேசி உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல அப்படின்னு இறங்கி பேசிவிட்டு எஸ்கேப் ஆகி போயிடும். அவங்கள புரிய வைக்க ட்ரை பண்ண வேண்டாம். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய கவனமான விஷயம். உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ஊரில் உள்ள முருகன் வழிபாடும் பைரவர் வழிபாடும் காலபைரவர் வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை இந்த சனி பயிற்சியிலிருந்து தான் மிகப்பெரிய
மாற்றத்தை அடையக்கூடிய தருணம். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள செல்லும் இந்த காலத்தில் உங்களுடைய ராசிக்கான பலன் பார்த்துருக்கீங்க. சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுப்பார், என்னென்ன விஷயங்களை ஏற்றத்தை கொடுப்பார், என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கீங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும். குறைந்தது உங்களுக்கு இது 20-30% நான் சொன்ன விஷயங்கள் நடக்கும். இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்வி இருக்குது. ஏன் நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் நடக்காமல் போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் பண்ண வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக நான் பதிலளிக்க காத்திருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும், அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கணும். ஓகே, சரி. இப்போ நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நம்ம ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் வகுப்பு எடுத்துக்கிருக்கோம். இது 5வது வகுப்பு. ஓகேவா? 5வது கிளாஸ் இப்போ எடுக்கிறோம். ஏற்கனவே 4 கிளாஸ் முடிஞ்சு ஆன்லைன் மூலமாக ஆல்ரெடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய ஜோதிடர்கள், அதாவது நிறைய ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடம் கற்றுக்கிட்டாங்க. அது மாதிரி நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசையும் ஆர்வமும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து உங்கள் டீட்டெயில்ஸ், உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸுக்கான விதிமுறைகள் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். விருப்பப்பட்டால் கலந்துக்கோங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்முடைய சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 30 நாட்களில் அடிப்படை ஜோதிடம் கற்றுக் கொடுக்க நான் ரெடி. கலந்து கொள்ள நீங்கள் ரெடியா அப்படின்னு முடிவெடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னாலும் சரி, ஜாதகம் கற்றுக்கொள்ள வேண்டும்னாலும் சரி, கீழே உள்ள வாட்ஸ்அப் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. நான் சொன்ன வழிபாடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சொன்ன விஷயங்களை கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட லைஃப் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் என கூறிக்கொண்டு நான் உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடன் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.